ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து யூடியூப் பக்கமே வந்து நிறைய மாதங்கள் ஆகுது. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம லீவெல்லாம் முடித்து பேக் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஒரு 4 months இன்னும் இருக்குது, 3 months இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 3 weeks இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து லீவும் முடிஞ்சு போயாச்சு. ஸோ வந்து பிரான்ச்சில் ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்து திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. முக்கியமாக வந்து ஃபேபியோக்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஒன்றுமே இருக்காதுன்னு பார்த்தா கடைசியில் வந்து மொத்த வீடையுமே வந்து காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பேக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சு ஒன்றா இப்போ நம்ம வண்டியில் ஏற்றிட்டுருக்கோம். எப்படி தான் திங்ஸ் ஏற்ற முடியும்னு நினச்சோம். கடைசியில் வந்து காரை வந்து ஒரு குட்டி யானையாக மாற்றி மொத்த திங்ஸையுமே வந்து ஏற்றியாச்சு. பெரிய பெரிய வெசல்ஸ் எதுவுமே வந்து எடுக்கலை, அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா வந்து ஸ்ரீவிலேருந்து இங்கே கிளம்புறப்பே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஸோ திரும்பவும் கொண்டு போகிறதுனால கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது. எங்கே யார் உட்கார போகிறாங்க என்னன்னே தெரியல. லைக் அந்த மாதிரி கிளம்பியாச்சு. ஃபேபியை வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கான். ஸோ போகிறப்ப தான் ஜஸ்ட்டு நம்ம வந்து அவனை தூக்கி போட்டு கொண்டு போகணும். போகிற வழியில் திருநெல்வேலியில் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போகணுங்கிற ஒரு பிளான் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு வந்து அது பாசிபிள்னு எனக்கு தெரியலை. பட் நமக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம பார்க்குறப்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தது. ஸோ நான் ரொம்ப எடிட்லாம் பண்ணலை, ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு அப்படியே நான் போட்டாச்சு. அண்ட் லாஸ்ட்டு 5 days வந்து ரொம்ப மழை இங்கே ஊரில் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம கிளம்புற அன்றைக்கி வந்து மழை பெய்யுது. ஆக்சுவலி 2 o'clock வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுது. பட் இப்போவே வந்து ஈவினிங் 4 ஆகிடுச்சு. எப்படி கிளம்ப போகிறோன்னு தெரியல. அண்டு ஃபேபியோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ராவல் வந்து இதுதான். சும்மா வந்து அம்மா வீட்டுக்கு, நாகர்கோவில் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு அவனை வந்து இந்த மாதிரி ஒரு 5 hours லாங் ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஆக்சுவலி ஊரை விட்டு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது லீவ் முடிச்சு போகிறப்ப. பட் இனி பிரான்ச்சுக்கு போகிறப்ப தான் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 days இருக்குது. அவனுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இன்ஸ்டன்ட் செர்லாக்கு, அப்புறம் வந்து பனானா, அப்புறம் ஸ்டீம்டு கேரட், இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து அவனுக்கு எமர்ஜென்சி கொடுக்குறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் அவன் அழுகிற இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணி தான் போனோம். அந்த விண்டு மில்லெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலி திருநெல்வேலி போக முடியலை, ரொம்ப லேட் ஆனதுனால. பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், அதுக்குள்ளாடியே வந்து நைட் ஆயிடுச்சு. தென் திருநெல்வேலி தாண்டவுமே அவன் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து என்ன சொல்கிறது, கிடைக்கிற ஏதாவது ஹோட்டல் இருந்தால் போய் வந்து ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ ஆளுக்கு வந்து சும்மா ஒரு தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அவன் வந்து அந்த டைம் தூங்கிட்டு இருந்தான். அதனால் வந்து எங்களுக்கு அந்த ஹோட்டலில் ரொம்ப வந்து டைம் ஆகலை. ஸோ நாங்கள் ஸ்ரீவி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட் அரௌண்டு 11:30 மேலே ஆகிடுச்சு. செம்ம டயர்டாக இருந்ததா. அதுக்கப்புறம் வந்து அவன் கொஞ்சம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு இடம் வீடு மாறி புதுசாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தான். ஒவ்வொரு ரூமு, கிச்சன் எல்லா இடத்துக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ பார்ப்போம் இனி பிரான்ச்சுக்கு போகிறது எப்படி இருக்குன்னு தெரியல. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.